வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவல் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில பங்குனி உத்திரம், ஒரு மாபெரும் தேவர்களின் திருவிழா அப்படின்னு சொல்லப்படும் இந்த பங்குனி உத்திரத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு காலத்துல தேவர்களும் மனிதர்களும் நல்லா செழிப்பா சந்தோஷமா வாழ்றதுக்கு தெய்வங்களுடைய திருமணம்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த உலகத்துல திருமணத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவமான புனிதம் உண்டு இல்லையா? சோ அந்த புனிதமான திருமண நாளை கொண்டாடப்படும் நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். சாதாரணமான மனுஷங்களோட திருமணம் இல்லைங்க, இது தெய்வங்களுடைய திருமண நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரத்துல அமைஞ்ச இந்த நாளானது ரொம்பவே முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாள். எப்படின்னு தெரியுமா? பரமசிவன் பார்வதியை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நாள் இந்த நாள் தான். அவர் மட்டும் இல்லைங்க, அதே நாள்ல திருமால், அதாவது அந்த மகாவிஷ்ணுவும் திருமகளான லக்ஷ்மியுடன் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நாளுமே இந்த நாள் தான். அது இல்லாம முருகப்பெருமான் இருக்காரு இல்லையா? முருகப்பெருமான், அந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமாள் வள்ளி தேவயானைய மணந்த நாளுமே இந்த நாள் தான். ஸோ இப்படிப்பட்ட விசேஷம் மிக்க இந்த தெய்வங்களுடைய திருமண நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். இந்த நாள் அன்னைக்கு எப்படி இருக்குமா? விண்ணுலகம் மட்டும் இல்ல, மண்ணுலகமும் எங்க பார்த்தாலுமே கோவில்ல பூஜை நடக்குமா, புஷ்ப அலங்காரம், இசை நிகழ்ச்சி எல்லாமே நடந்துகிட்டே இருக்குமா. இந்த நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கப்புள்ஸ் இருக்காங்களே, அதாவது தம்பதிகள், அவங்க நம்மளுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு கோவில்ல போய் தெய்வங்களை வழிபடுறது, அவங்களுக்கு சிறப்பு பூஜைகள் அந்த மாதிரி செய்யறது. அது மட்டும் இல்லாம கப்புள்ஸ் மட்டும் இல்லாம குடும்ப நலனுக்காகவும் எல்லாருமே, குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட குடும்ப நலனுக்காகவும் தெய்வங்களை வேண்டிட்டு இந்த நாள்ல விரதம் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, காலையில எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமிக்கு அழகா பூலாம் போட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு நம்மளால முடிஞ்ச பிரசாதம் எல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில் ஆகட்டும், சிவன் கோயில் ஆகட்டும், இல்ல முருகர் கோயில் ஆகட்டும், கண்டிப்பா எல்லா கோவிலுமே சிறப்பா கல்யாணம் பண்ணி சாமிக்கு அலங்கரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கோயில்ல போயிட்டு நம்ம கலந்துக்கிட்டா அது ரொம்பவே விசேஷமானது. கப்புள்ஸா போய் கலந்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப விசேஷமானது. குடும்பத்தோட போயிட்டு எல்லா கடவுளோட ஆசீர்வாதமும் எல்லாருக்குமே இந்த பங்குனி உத்திர திருவிழாவன்னைக்கு கிடைக்கணும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Until then, தன்யவாத். நான் உங்களில் ஒருவல் ஜேகே.